ஜெர்மன் அரசாங்கம் தன்னுடைய புதிய குடியுரிமை விதிகளை இன்றைய தினம் முதல் அமுல்படுத்தி இருக்கின்றது. பலரும் எதிர்பார்த்திருந்த ஒரு சூழலிலே ஜெர்மனுடைய அரசாங்கம் தங்களுடைய நாட்டுக்கான புதிய குடியுரிமை விதிகளை அமுல்படுத்தி இருக்கின்றது. இதில் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், யாரெல்லாம் குடியுரிமை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, குடியுரிமை பெறுவதற்குரிய தகுதிகள் என்ன என்பது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். ஜெர்மனுடைய புதிய குடியுரிமை விதிகளிலே அவை மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஆகவே முழுமையாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். அதற்கு முன்னர் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஜெர்மன் நாட்டிலே குடியிருக்க விரும்புபவர்களும் ஜெர்மன் நாட்டிலே குடியிருக்கின்ற வெளிநாட்டவர்கள் அங்கே குடியுரிமை பெறாது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய வகையிலே ஜெர்மனுடைய புதிய குடியுரிமை விதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று 27ஆம் திகதி, ஜூன் மாதம் 27ஆம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையிலே இந்த புதிய குடியுரிமை விதி என்பது அந்த நாட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலே யாரெல்லாம் குடியுரிமை பெறலாம்? கிட்டத்தட்ட முன்னர் இருந்த நடைமுறையின்படி ஜெர்மனிலே கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற விதிதான் அங்கே நடைமுறையில் இருந்த போதும் இந்த புதிய குடியுரிமை விதிகளின்படி 5 ஆண்டுகள் ஜெர்மனியிலே வாழ்ந்தால் போதுமானதாக இருக்கும். குறிப்பாக ஜெர்மனியிலே தங்கியிருக்கின்ற பெற்றோர் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல் அந்த நாட்டிலே வாழ்ந்திருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெர்மனியிலே குடியுரிமை வழங்கப்படும் என்று இந்த புதிய குடியுரிமை விதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த புதிய குடியுரிமை விதியின்படி அரசியல் செயற்பாடு மற்றும் பொதுநலன் சார்ந்த செயற்பாடுகள், குறிப்பாக நன்னடத்தை போன்றவற்றுக்காக அங்கே குடியுரிமை பெறுவதற்கான விதிகள் மிக தளர்த்தப்படுகின்றது. குறிப்பாக அவர்கள் அவ்வாறான நன்னடத்தை மற்றும் சமூக நலன் சார்ந்த செயற்பாடுகள், அரசியல் போன்ற விடயங்களிலே ஈடுபடுகிறவர்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளிலே ஜெர்மனியிலே குடியிருப்பதற்கான அந்த அந்தஸ்து என்பது வழங்கப்படும் என்று அந்த புதிய குடியுரிமை விதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஏதேனும் வன்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அல்லது ஏதேனும் வன்செயல்களுடன் தொடர்பட்ட அதனுடைய மூல காரணமாக இருந்து அல்லது அவ்வாறான செயற்பாடுகளில் முன்னர் ஈடுபட்டிருந்தாலும் தற்போது ஈடுபட்டிருந்தாலும் மிக அண்மைய நாட்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அங்கே ஜெர்மனியிலே குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது அல்லது 100% இல்லை என்று அந்த புதிய குடியுரிமை விதி என்பது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யூத வெறுப்பு மற்றும் ஆண் பெண் சமத்துவத்தை பேணாமை போன்ற மிக நுணுக்கமான சில குற்றச்சாட்டுகள், சில மோசமான குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்கள் அந்த நாட்டிலே எந்த காரணத்துக்காகவும் குடிபெயர முடியாது, குடியுரிமை பெற முடியாது என்பது அந்த குடியுரிமை தொடர்பான அந்த புதிய விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த புதிய குடியுரிமை விதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான விடயம், ஜெர்மனியிலே புதிதாக குடியுரிமை பெற இருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டினுடைய குடியுரிமையை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த விதிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போலே ஜெர்மனுடைய மொழியை கட்டாயம் அவர்கள் பயின்றிருக்க வேண்டும். மேலும் அவர்கள் அந்த ஜெர்மன் நாட்டிலே நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று ஜெர்மன் நாட்டிலும் சரி, ஜெர்மன் நாட்டிற்கு வெளியிலும் சரி, அவர்கள் எந்த விதமான விரோதமான நடவடிக்கைகள் எதிலேயும் ஈடுபட்டு இருக்கக்கூடாது. அது எந்த நாட்டுக்கும், எந்த சமூகத்துக்கும், எந்த இனத்துக்கும் விரோதமான செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடாது. மேலும் மிக முக்கியமான விடயம், ஜெர்மனியிலே குடிபெயர அல்லது குடியிருக்க அல்லது குடியுரிமை பெற விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை அவர்கள் கட்டாயம் நிரூபிக்க வேண்டும் என்று அந்த புதிய குடியுரிமை விதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மனியிலே குடிபெயர்வதற்காக அல்லது குடியுரிமை பெறுவதற்காக மிக பெருமளவான நபர்கள் அங்கே முயற்சித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்த புதிய குடியுரிமை விதி என்பது பலருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்றாக இருக்கும் என்பது நிச்சயம். குறிப்பாக எங்களுடைய நாட்டிலிருந்து, குறிப்பாக இலங்கை மற்றும் பின்தங்கிய நாடுகளிலிருந்து மிக பெருமளவான இளைஞர் யுவதிகள் அங்கே தொழில் வாய்ப்பு பெறுவதற்காக சென்று
அங்கே நிரந்தரமாக குடிபெயர்வதற்காக அங்கே குடியுரிமையை பெறுவதற்கான நடைமுறைகள் மிக இறுக்கமாக இருப்பதால் அங்கே பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அந்த நாட்டிலே வாழ்ந்திருந்தால், அங்கே அவர் நல்லொழுக்கத்தை பேணி ஒருவராக இருந்திருந்தால், அந்த நாட்டினுடைய மொழியை கற்றவராக இருந்திருந்தால், அங்கே நிரந்தரமாக குடியுரிமையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த புதிய குடியுரிமை விதிகளினூடாக சாத்தியப்பட்டிருக்கின்றது. இது மிக பெரும்பாலான மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு செய்தியாக இருக்கும். இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த பதிவினுடைய கமெண்டில் நீங்கள் போடலாம். மேலும் நாளை ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.